ஆக்கி பரலோகத்திலே பிரவேசிப்பார்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இந்த காலை உங்களை நீங்கள் நிதானித்து பாருங்கள். என்னுடைய ஆவியில் எளிமை இருக்கிறதா? நான் எளிமையில் நடந்து கொள்கின்றேனா? கிறிஸ்துவை பாருங்க. ஒரு டவல் அண்ட் பேசின் லீடர்ஷிப். டவலை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு டூலோஸ் அடிமையின் வேலை செய்கிறாரு. சீசலுடைய கால்களை கழுவுறாரு, சீலையால் துடைக்கிறாரு, அவங்கள முத்தம் பண்றாரு. நீங்கள் ஆண்டவரும் எஜமானன் என்று சொல்கிற நானே உங்கள் பாதங்களை கழுவுனது உண்டானால் நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் செய்யுங்கள். தாழ்மையை முன்வைத்து போனா, ஒரு அன்பை முன்வைத்து போனா, ஒருவரை ஒருவர் மன்னிக்க மறக்க ஏற்றுக்கொள்ள ஒரு நல்ல திவ்ய மாதிரியை கர்த்தர் இயேசு நமக்கு முன்வைத்து போனார். யார் பரலோகத்திலே பிரவேசிப்பார்கள்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள். பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் மனுஷருமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நமக்கு முன்மாதிரி அவர் தான்மா ஐயா, அவர் தான் முன்மாதிரி. இயேசு தான் முன்மாதிரி. இயேசுவே, உம்மை போல என்னை மாற்றும், உம்மை போல என்னை மாற்றும், உம்முடைய திவ்ய சுபாவங்கள் என்னிலே வெளிப்படட்டும்.